Dear viewers, in the video, let us continue to solve some more problems in partial derivatives. So, இப்போ என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா u equal to log of x square plus y square plus z square கொடுத்திருக்காங்க. Then we need to show that x into dou square u divided by dou y dou z which is equal to y into dou square u divided by dou z dou x which is equal to z into dou square u divided by dou x dou y அப்படின்னு proof பண்ணுவோம். இல்லை ஏதாவது ஒன்றை ப்ரூஃப் பண்ணுவோம், மற்றது எல்லாமே சிமிலர்லி வி கேன் ப்ரூவ் தட். ஓகே, ஸோ வில் கோ ஃபார் அ சொல்யூஷன். ஸோ சொல்யூஷன், ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, u ஈக்குவல் டு என்னது, லாக் ஆஃப் u விச் இஸ் ஈக்குவல் டு u விச் இஸ் ஈக்குவல் டு லாக் ஆஃப் x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர். So, நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஹேவ் அ டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் இசட். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் நான் செய்யறேன். ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம், தட் மீன்ஸ் இந்த டேர்மை மட்டும் நான் முதல்ல கால்குலேட் பண்றேன். ஓகே, தட் இஸ் டிஃபரன்ஷியேட் யூ வித் ரெஸ்பெக்ட் டு இசட் ஃபர்ஸ்ட். அப்போ டோ யூ டிவைடட் பை டோ இசட், டோ யூ டிவைடட் பை டோ இசட் விச் இஸ் ஈக்குவல் டு வாட், log of something log x டிஃபரன்ஷியேட் பண்ணா 1 by x. இப்போ இந்த இடத்துல எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். ஓகே, இன்ட்டு இதை இசட்டை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we will have 2z. ஓகே, சரி. இப்போ இந்த டேர்ம் எதை கொண்டு மல்டிப்ளை, எதெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன், we are going to have a dou y. அப்போ dou y எல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்ணுமா, அப்போ that is dou square u divided by dou y dou z which is equal to dou by dou y of dou u by dou z which is equal to இது யாரு, இந்த டேர்ம். அப்போ dou by dou y of in the bracket. ஓகே, யாரு, 2z divided by x square plus y square plus z square. So இந்த டேர்மை நான் டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன் வித் ரெஸ்பெக்ட் டு y. அப்போ என்னது அப்படின்னா, see this is u by v ஃபார்முலா போட்டுக்கலாம், இல்லைன்னா இதை இப்படி கூட எழுதிக்கலாம். ஓகே, so dou by dou y of that is 2 times z into x square plus y square plus z square the whole power minus 1. இதை டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணலாமா, so what we will have, this is equal to 2z constant. y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது z constant. அப்போ 2z அப்படியே வச்சுக்கிறேன். இன்ட்டு இது என்னது, -1 முன்னாடி வந்துடும், அப்போ அந்த மைனஸ் நான் முன்னாடி போட்டுக்கிறேன். இன்ட்டு x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் z ஸ்கொயர் the whole power minus 1. ஓகே, இன்ட்டு உள்ள இருக்கிறத டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். உள்ள இருக்கிற யாரை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணணும், y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது we will have this is 2y. ஓகே, so that is equal to what I am having, இங்க ஒரு 2 இருக்கு, இங்க ஒரு 2 இருக்கு, 4. அப்போ மைனஸ், அப்போ minus 4 times yz divided by இதை நான் -2 போட்டுக்கிட்டுமா, அப்போ I will have this is x square plus y square plus z square the whole power 2. அப்ப இது யாரு, dou square u divided by dou y dou z. இப்போ நான் இதை கூட x கொண்டு மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டா? சோ அதை நான் ப்ரூவ் பண்ண போறேன், x into dou square u. அப்ப இது x கொண்டு மல்டிப்ளை பண்ணணும்னா என்ன கிடைக்கும் அப்படின்னா, so we will have this is இங்க x கொண்டு மல்டிப்ளை பண்ணோம்னா we will have இங்கேயும் ஒரு x. ஓகே, so into x. So what we are having is that is x into dou square u divided by dou y dou z which is equal to minus 4 y z divided by the same thing, x square plus y square plus z square the whole square. சரி, இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே சிமெட்ரியா இருக்கிறதுனால நீங்க அடுத்தது டிஃபரன்ஷியேட் பண்ணி அடுத்த கால்குலேட் என்ன பண்ணுவீங்க, y into dou square u divided by dou z dou x கால்குலேட் பண்ணுவீங்க.
இதுவும் எனக்கு என்னதான் வரும் minus 4xyz divided by the same thing we are going to have, that is x square plus y square plus z square the whole square. அதே மாதிரி z into dou square u divided by dou x dou y, இதுவும் எனக்கு என்னதான் கிடைக்கும் minus 4xyz divided by symmetry, okay, that is x square plus y square plus z square the whole square, okay. So therefore இது எல்லாமே equal, இது equal to this is equal to this, therefore these are all equal, okay. Hence அப்படின்னு எடுத்து எழுதிருமா, so hence what we are having, that is x dou square u divided by dou y dou z, which is equal to y dou square u divided by dou z dou x, which is equal to z dou square u divided by dou x dou y. So these are all the things we have verified, okay. Okay, now let us solve the sixth problem. Okay, now let us solve the sixth problem. Sixth problem என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, if u equal to log of x cube plus y cube plus z cube minus 3xyz அப்படி கொடுத்திருந்தாங்கன்னா, then we need to show that dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z which is equal to என்னது 3 divided by x plus y plus z ன்னு ப்ரூவ் பண்ண போறேன். இது புதுசா ஒரு ஆபரேட்டர் மாதிரி இருக்கு இல்லையா, இது என்ன அப்படிங்கறத நம்ம சால்வ் பண்ணும்போது we will prove. Okay, so now let us go to the solution. அப்போ solution போலாமா, அப்போ solution so என்ன கொடுத்திருக்காங்க அப்படிங்கறது முதல்ல பாத்துக்கிறேன், that is x cube plus y cube plus z cube minus 3xyz. அப்போ given u which is equal to, that is equal to log of x cube plus y cube plus z cube minus 3xyz இப்படி கொடுத்திருக்காங்க. கரெக்டா, நல்லா செக் பண்ணி கொடுக்கணுமா, x cube y cube, okay fine. சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் dou u by dou x மட்டும் கண்டுபிடிக்கிறேன், அப்புறம் dou u by dou y dou u by dou z எல்லாம் சிமிலரா நம்ம we can compute, okay, because it is symmetry. ஓகே, எக்ஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஒய் போட்டிங்கனாலும் ஒய் இருக்க வேண்டிய இடத்துல இசட் போட்டிங்கனாலும் இந்த ஈக்குவேஷன் வந்து மாறாது, அதனால இந்த சிமெட்ரின்னு அர்த்தம். சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் என்னது டோ யூ டிவைடட் பை டோ எக்ஸ் கால்குலேட் பண்றேன், எக்ஸ் which is equal to, அப்போ log of this will be equal to 1 divided by what we are having, this is x cube plus y cube plus z cube minus 3xyz. அது மட்டும் இல்ல, இப்ப இதை ஃபுல்லா இதை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணோம், எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். அப்ப எக்ஸை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இன்ட்டு we'll have this is 3x square 3 இந்த இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி 3x square, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 0, இந்த இடத்துல மட்டும் என்னது x இருக்கு. அப்போ minus 3yz மட்டும் கிடைக்கும். ஓகே, சோ என்னது அப்படின்னா அப்படி ஸ்ட்ரைட் அழிக்கலாமா, தட் இஸ் dou u by dou x which is equal to 3 times யாரு x square minus yz divided by யாரெல்லாம் x cube plus y cube plus z cube minus 3xyz இப்படி எழுதிக்கலாம். அப்ப இதே மாதிரி நான் y பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண, x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணா x square minus yz, okay, denominator same. அப்போ dou u divided by dou y என்னவாக இருக்க முடியும் அப்படின்னா, this is equal to 3 into we will have this is y square minus y இருக்க வேண்டிய இடத்துல இருக்காது z வந்துரும், z இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு இருக்கும் x வந்துரும், okay, divided by the denominator is same. அப்போ என்னது x cube plus y cube plus z cube minus 3xyz. இதே மாதிரி என்ன பண்ண போறேன், dou u divided by dou z calculate பண்ண போறேன், which is equal to எனக்கு என்ன வரணும், this is 3 into z square minus xy
xy divided by the same thing x cube plus y cube plus z cube, okay, minus 3xyz. இப்போ இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ண போறேன், கூட்ட போறேன். So we are going to have this is add this. அப்படி என்ன அர்த்தம், இதை ஃபுல்லா ஆட் பண்றோம். இதுல பார்த்துக்கோங்க டினாமினேட்டர் எல்லாம் சேமா இருக்கிறதுனால நியூமரேட்டர் மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். So this implies that ரைட் சைடுல என்ன இருக்கு, dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z which is equal to, இது என்ன தெரியுமா, so denominatorல வந்து என்னது ஒரே இதான், that is what, x cube plus y cube plus z cube minus 3 times x y z. மேல யாரெல்லாம் இருக்கா, this plus எல்லாத்துலயும் 3 காமனா இருக்கா, அப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா 3 மட்டும் காமனா எடுத்துக்கிறேன். 3 மட்டும் காமனா எடுத்துட்டோம்னா இங்க எல்லாத்தையும் கூட்டு போது நினைக்கும், முதல் இதுல இந்த டைம்ல இருந்து ஒரு எக்ஸ் ஸ்கொயர், இந்த டைம்ல இருந்து ஒய் ஸ்கொயர், இந்த டைம்ல இருந்து ஒரு இசட் ஸ்கொயர் 3 வருமா, அப்ப அதை மட்டும் கூட்டிக்கிறேன். அப்போ வாட் வில் ஹேவ், திஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் என்னது, மைனஸ் ஒய் இசட் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒய். அப்ப இது ஃபுல்லா அப்படி மைனஸ்ல போட்டு எழுதிக்கிறேன். அப்போ வாட் வில் ஹேவ், திஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இங்க இருந்து ஆரம்பிக்க எல்லாம் ஒண்ணு தானே, எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் இசட் மைனஸ் இசட் எக்ஸ். ஸோ திஸ் இஸ் த திங். இது என்னது, இந்த டினாமினேட்டர் வருங்க, இதை கொஞ்சம் ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இதுவும் எனக்கு ஒண்ணு போலதான் வரும். எப்படி தெரியுமா, திஸ் இஸ் ஈக்குவல் டு அப்கோர்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு, இதுல நியூமரேட்டர் ஃபுல்லா அப்படியே வச்சுக்கிறேன். ஓகே, தட் இஸ் 3 into எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் இசட் ஸ்கொயர் minus xy minus yz minus zx. இந்த டினாமினேட்டர் வருங்க, இத நீங்க பிரிச்சீங்க அப்படின்னா we can rewrite it in this manner, that is x plus y plus z, okay, into இந்த மேல இருக்கிற மாதிரி இதை நீங்க மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா we'll have this x square plus y square plus z square minus xy minus yz minus zx. இதை ரெண்டையும் பிரிக்கலாம். That means இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா you will have this. Okay, இதை சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா you will get this. Okay, இது ரெண்டும் ஒண்ணுதான், ஃபிராக்ஷன் பண்ணியிருக்கேன். Then what we will have by, இது ரெண்டு கேன்சல் ஆயிருமா, இது ரெண்டு ஒண்ணு போல கேன்சல் ஆயிரும். So what is the remaining we will have, this is equal to 3 divided by what is that, x plus y plus z. இதான் we need to prove. Okay, that is, சரி, அடுத்த பேப்பர்ல நான் எடுத்து எழுதிக்கிறேன். that is what we have proved is dou u by dou x plus dou u by dou y plus dou u by dou z which is equal to 3 divided by what we are having, this is x plus y plus z. So this is the answer. சரி, இதை நான் ப்ரூஃப் பண்ணிட்டேன். இத இன்னொரு விதத்துல எழுதலாம். எப்படி எழுதலாம் தெரியுமா, dou by dou xங்கிற ஆபரேட்டர் பிளஸ் dou by dou yங்கிற ஆபரேட்டர் பிளஸ் dou by dou z அப்படிங்கிற ஆபரேட்டர். ஓகே, these operators acts on my u which is equal to யாரு அப்படின்னா 3 divided by x plus y plus z. ஓகே, இப்ப நான் அடுத்த ப்ராப்ளம் என்ன பண்ணணும் அப்படின்னா we need to calculate what is dou by dou x plus dou by dou y plus dou by dou z the whole square. அப்ப இங்க ஆபரேட்டர்ல ஸ்கொயர், நீங்க ஆபரேட்டர் ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னா இது காம்போசிட் ஃபங்க்ஷன் அர்த்தம். நீங்க பாட்டுக்கு a plus b the whole a plus b plus c the whole square அதுக்குள்ள ஃபார்முலா எழுதிடுவாங்க. now இப்ப ரெண்டாவது b ப்ராப்பர்ட்டி. ஓகே, so now என்ன எழுதிக்கிறேன், that is dou by dou x plus dou by dou y plus dou by dou z of the whole square of u. இது என்னது அப்படின்னா that is equal to this same thing, dou by dou x plus dou by dou y plus dou by dou z of
என்னது dou by dou x plus dou by dou y plus dou by dou z of u. இதுதான் இதனுடைய வேல்யூ. ஆனா நம்ம இதுக்குள்ள வேல்யூ தான் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருக்கோமே. இதுக்குள்ள வேல்யூ தான் என்னது? That is equal to 3 divided by x plus y plus z. அப்போ this is equal to dou by dou x plus dou by dou y plus dou by dou z of யாரு? This is 3 times divided by x plus y plus z. Okay, 3 times. அப்படின்னா யாரு? This is equal to dou by dou x of இது x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போறேன். யார? 3 divided by x plus y plus z இவனை plus dou by dou y of யார டிஃபரன்ஷியேட் பண்றோம்? 3 divided by x plus y plus z இவனை ஓகே plus dou by dou z of 3 divided by x plus y plus z. So this is the value. சரி, இது எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்னா 3ங்கிறது கான்ஸ்டன்ட். இது 1 by x டிஃபரன்ஷியேட் பண்றோம்னா -1 by x ஸ்கொயர். அப்போ தான் -3 divided by what we are having, that is x plus y plus z the whole square. ஓகே, அடுத்தது அவ்வளவுதான். இன்ட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும் x பொறுத்து, அது வந்து என்னன்னா 1, அதனால பிரச்சனை இல்லை. பிளஸ் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது அதே தானே -3 divided by x plus y plus z the whole cube into 1, sorry whole square into 1. அதே மாதிரி பிளஸ் அப்ப இந்த இடத்துல -1 divided by x plus y plus z the whole square into 1. சரி, அப்ப இது 3 சேம் தானே. அப்போ இது 3 திருப்பி வந்திருக்கு. So that is equal to -3 into 3, so 9 divided by x plus y plus z. Okay, hence we have shown that is என்னது dou by dou x plus dou by dou y. இது வந்து ஒரு ஆபரேட்டர். ஓகே, dou by dou z the whole square of u which is equal to -9 divided by x plus y plus z the whole square. So hence the solution.